வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டரில் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லோரும் பம்பு சரி பார்க்குறாங்க, ரெகுலேட்ரு கரெக்டாக இல்லை அப்படின்னு நினச்சி ரெகுலேட்ரு மாற்றுறாங்க. ஏன்னா நாங்களும் அதை தான் செஞ்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல எப்படி இந்த கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக தான் கண்டுபிடிச்சோம். சோப்பு கலக்கி தண்ணி ஊற்றி பார்த்தோம், அதில் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு சிலிண்டர் ஓட்டையாக இருக்குது அப்படின்றது. அதனால் ஸ்மெல் வருது அப்படின்னா பம்பு ரெகுலேட்டர் மட்டும் பார்க்காம ட்ரம்முலேயும் எங்கேயும் ஓட்டை இருக்கா என்னன்னு சொல்லி சோப்பு தண்ணியை கலக்கி ஊற்றி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் என்னான்னு. அதனால் கவனமாக இருங்க, செக் பண்ணி பாருங்கள். கேஸ் கம்பெனியிலேருந்து 3 டைம் பார்த்துட்டு போனாங்க. ஆனால் கேஸ் லீக்கேஜ் இல்லை, ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டைம் பம்பு மாற்றினாங்க, அப்புறம் ரெகுலேட்டர் மாற்றினாங்க, லெதர் ஒன்று சிலிண்டரில் மாற்றினாங்க. ஆனால் எல்லாமே மாற்றிட்டு எந்த ஒரு இதுவும் வரல அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் மாற்றக்குள்ளார சொன்னாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் ஸ்மெல் வரும். நாங்கள் சொன்னோம்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. ஒன்றுமே புரியாமல் இருந்தப்போ தான் அப்புறம் இந்த மாதிரி சோப்பு கலக்கி மேலே ஊற்றி பார்க்க சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இது சிலிண்டர் ட்ரம்மு ஓட்டையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி யாராவது சிலிண்டரில் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள முட்டாளாக்கிடாதீங்க. செக் பண்ணி பாருங்கள். முழுசாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள்.